இழப்புகள் வருகிற போது ஊக்கம் தருகிற மனைவி வரம். அமெரிக்க நாவலாசிரியர் நத்தானியல் ஹத்தான் என்பவர் அரசு ஊழியராக இருந்திருக்கிறார். திடீரென அலுவலகத்தில் ஏதோ பிரச்சனை, வேலை பறிபோகிறது. அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்கிற கவலையுடன் இல்லம் வருகிறார். கணவரின் முகத்தை பார்த்த மாத்திரத்தில், உங்கள் முகம் வாடி இருக்கிறது, என்ன நடந்தது என்று கேட்கிறார். அவரும் வேலை போனதை பற்றி சொல்லுகிறார். மனைவி வேறொன்றும் பேசவில்லை. வேக வேகமாக அறைக்குள் போனார். பேனாவையும் பேப்பரையும் எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தார். ரொம்ப நாளாக நாவல் எழுத வேண்டும், நேரமே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்களே, இதோ இனி உங்களுக்கான நேரம் கிடைத்து விட்டது. நாவல் எழுதுவதை மட்டும் சிந்தியுங்கள், மற்ற எந்த சிந்தனையும் வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கிறேன். தைரியம் கொடுத்த மனைவியை ஆச்சரியமாக பார்த்தார். சிந்திக்க ஆரம்பித்தார். அப்படியே தன் சிந்தனையை எழுத்தாக்கினார். உலகின் மிகச்சிறந்த நாவல்களில் ஒன்று என்று போற்றப்படக்கூடிய கரிஞ்சிவப்பு எழுத்து என்கிற நாவலை தந்து உலக புகழ் பெற்றார். எந்த சூழலையுமே எதிர்கொள்கிற மன தைரியம் அவசியம் நமக்கு வேண்டும். அரசு ஊழியராக பணியில் இருந்திருந்தால் ஒரு சாதாரண அரசு ஊழியராகவே கடைசி வரை இருந்திருப்பார். வேலை பறிபோய்விட்டதே என்று சோர்வுக்கு இடம் கொடுத்திருந்தால் ஒரு சிறந்த நாவலாசிரியராக இருந்திருக்க மாட்டார். இழப்புகள் நேரும்போது தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் ஊக்கமாய் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை துணை அமைந்திருந்தால் அந்த துணை தாரமல்ல, தரம், இறைவன் தந்த வரம்.